அண்மைச் செய்தி. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தல் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது 3 ஆண்டுகளில் புள்ளி விவரங்களோடு காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் விலக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் போதைப் பொருள் எவ்வளவு நடமாட்டம் இருக்கிறது, இதனால் தமிழகத்தில் போதைப் பொருள் காரணமாக எவ்வளவு பேர் ஆண்டொன்றுக்கு சீரழிக்கப்படுகிறார்கள், வாழ்வாதாரம் இயக்கப்படுகிறது, அவருடைய மறுவாழ்வுக்கு கூட எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளாதது குறித்து மிகப்பெரிய அளவில் புள்ளி விவரங்களோடு அம்பலமாகி இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 2028, 25ஆம் ஆண்டு சுமார் 50,000 பேர் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டதாக அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இது குறித்து தமிழக அரசு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு முயற்சியினுடைய ஒரு பகுதி என்ற ஒரு தம்பட்டத்தை மட்டுமே இவர்கள் அடித்துக் கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக கஞ்சா வேட்டை 2.0, 3.0 என்று மட்டுமே போட்டுக் கொண்டிருப்பதாகவும், இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் மிகுந்த துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனையினுடைய உச்சம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்திலே சுமார் 2022-23 அந்த ஓராண்டு மட்டும் 15,000 18,000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், 10,000 கிலோவிற்கு மேல் அந்த கஞ்சா என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், 2023-24 இந்த ஓராண்டில் 18,000 20,000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதாவது இந்த பறிமுதல் அளவும் அதே போன்று அதிகரித்திருப்பதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 2024-25 அதாவது ஏப்ரல் மாதம் வரை சுமார் 12,000 15,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் இந்த ஆண்டு முழுமையடைகிற போது இதனுடைய புள்ளி விவரம் இன்னும் தலை சுற்றக்கூடிய அளவில் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மொத்தமாக 50,000 பேர் இந்த எண்ணிக்கையில் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அதே போல் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்படக்கூடிய விவரம் அதிகமாக இருக்கிறது. போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவரமும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மாநில அளவில் போதைப் பொருள் அந்த கடத்தல் வழக்குகளை தடுப்பதற்கான ஒரு பிரிவு இருக்கிறது. குறிப்பாக NCRB என்று சொல்லப்படுகின்ற தேசிய குற்ற ஆவண அந்த காப்பரசனுடைய அந்த புள்ளி விவரங்களுடைய வழியாக ஆப்கானிஸ்தானில் இருந்து ஹெராயின் கடத்தல் அதிகரித்திருப்பதாகவும், இது பாகிஸ்தானுடைய எல்லை அருகிலேயே இது போன்ற இந்த கடத்தல் சம்பவம் மூளையாக செயல்படக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதாகவும், இது போன்ற வழக்குகள் மூலமாக ஏராளமான கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யாமல் வியாபாரத்திற்காக பல நாடுகளுக்கு கொண்டு சென்றிருப்பது இதன் மூலமாக அம்பலமாவதாகவும் பட்டவர்த்தனமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் இருந்து துறைமுக நகரங்கள் வழியாக சர்வதேச அளவில் இந்த கடத்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆண்டொன்றிற்கு 5,000 8,000 வழக்குகள் கொகைன், அதே போன்று சிந்தட்டிக் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருட்கள், அதே போன்று குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகத்தில் பெரிய அளவிலான ஹெராயின் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் மட்டும் ஒரே நேரத்தில் மட்டும் சுமார் 3,000 கிலோ ஹெராயின் அந்த கடத்தல் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 3,000 5,000 வழக்குகள் இங்கு பதிவு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கஞ்சா, மெத்தபடின் போன்ற உள்நாட்டு உற்பத்தி மற்றும் கடத்தல் காரணமாக தோராயமாக 3 ஆண்டுகளில் 50,000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக இதன் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்ட புள்ளி விவரங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஹெராயின், அதே போன்று கஞ்சா எண்ணெய், அதன் மூலமாக வரக்கூடிய கஞ்சா சாக்லேட்டுகள், கேக்குகள், இப்படி அதே போன்று LSD ஸ்டாம்புகள் என்று சொல்லக்கூடிய வகைகள், போதை மாத்திரைகள், இவற்றெல்லாம் கணக்கில் அடங்காத வகைகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா வழியாக இந்த கஞ்சா என்பது உள்ளூர் கடத்தல் மற்றும் அதன் மூலமாக வியாபார ஸ்தலமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த தோராயமாக இந்த ஆண்டு பொறுத்தளவிற்கு கேரளாவை பொறுத்தளவுக்கு 4,000 6,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அந்த உள்நாட்டு கஞ்சா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் இணைப்பு வரக்கூடிய ஆண்டுக்கு 8,000 12,000 வழக்குகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது தமிழகத்தில் தான் 50,000 வழக்குகள் 3 ஆண்டுகள் என்பது, அதாவது இந்த ஆண்டு நிறைவடையாத நிலையிலே இவ்வளவு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த வழக்குகள் பதியப்படாமல் முடிக்கப்படாமல் ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன. போதைப் பொருள் கடத்தலை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேந்திரமாக திமுக ஆட்சியில் திராவிட மாடல் என்று சொல்லுவதை விட போதை மாடலாக தமிழகம் மாறி வருகிறது. போதைப் பொருட்களுடைய கடத்தல், நடமாட்டம், விற்பனை, பயன்பாடுகளுடைய மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் மிகப்பெரிய இந்த புள்ளி விவரம் என்பது தலை சுற்றலை ஏற்படுத்தி இருக்கிறது. இளைய சமுதாயம் சீரழிக்கப்படுவதும், இளைய சமுதாயத்தினுடைய மரணப்படுக்கையிலும் மரண பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்க முடிகிறது. இந்த புள்ளி விவரங்களுடைய அடிப்படையிலே
போதைப் பொருளிலிருந்து மீட்பதற்கு, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு எந்த விதமான விழிப்புணர்வுகளையோ, முறையான எச்சரிக்கையோ, முறையான நடவடிக்கைகளையோ மேற்கொள்ளப்படவில்லை என்று இந்த புள்ளி விவரம் காட்டுகிறது. எனவே கஞ்சா வேட்டை என்பதை விட கஞ்சாவை இவர்கள் எடுப்பதும் அதை அதை பறிமுதல் செய்து எலி தின்று விட்டு போவதாக நீதிமன்றத்திலே கூறுவதும், பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாக்களை முறையாக அழிக்காமல் மீண்டும் விற்பனையாளர்களிடம் செல்லுவது, இப்படி பல்வேறுபட்ட குளறுபடிகள் காரணமாக இந்த கஞ்சா விற்பனை என்பது முற்றுப்புள்ளி இல்லாமல் போகிறது. குறிப்பாக பள்ளிகளிலிருந்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் வரை இந்த கஞ்சாவினுடைய புழக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. இதனால் ஏராளமான கல்வி சூழலில் கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருளுடைய தாக்கமாக தமிழகம் மாறி வருகிறது. எனவே போதைப் பொருளுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, மத்திய அரசுடைய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, கடலோர காவல்படையில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பாதுகாப்பு படை, இவையெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போதைப் பொருளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே இது போன்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தமிழகம் காக்கப்படுமா என்பது திமுக ஆட்சியின் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. போதைப் பொருளுடைய மாநிலங்களுடைய மிகப்பெரிய கேந்திரமாக, மிகப்பெரிய தலைக்குழுவை ஏற்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழகத்தினுடைய அந்த நுகர்வு மற்றும் விற்பனை, அதே போன்று குற்றவாளிகளுடைய கைது நடவடிக்கை அதிகரித்து மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. எனவே உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை இந்த திமுக அரசு காவல்துறையை முழு சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும், அவர்கள் முழு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிற செய்தியாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.